பாருங்களேன், நைட் டைமில் இது வந்து பாரா செயல்பட்டு இருக்கு போல இருக்கு. 3 லேயராக இருக்கு. எல்ல மணிலாம் அப்படியே தான் இருக்குது. எனக்குலாம் கிணவோட ஹைட்டை பார்த்தாலே பயம். போய்கிட்டே உள்ள பாம்பு இருக்கு போதா வைத்தியா விடாங்க. எவ்வளோ ஒப்பாலுகளே, இங்கே போறே அந்த சுரங்க போது இங்கே வருது போரு. ஏய் இங்கே போறேன், அது ஸ்டாங்கு கிடையாது அவனை. வழியில் நிறைய கோயிலாகவே இருக்கு. வர வழியில ஒரு 6 கோயில் போயிட்டு பார்த்துக்கோமா. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன இடம், அந்த பைபாஸ் இருக்குல்ல, பைபாஸு மன்னார்குடி போகிற ரூட். இது மன்னார்குடி போகிற ரூட்லேருந்து உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா அந்த பக்கம் போர்டே இருக்கும் பாருங்கள். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வந்து 4 கிலோமீட்டர் தெரியுதா, தஞ்சாவூர் 4 கிலோமீட்டர் இப்படி தான் போட்டிருக்கு. மன்னார்குடி போகிற ரூட்டு தான் இது. இது உள்ளார தான் இந்த என்ட்ரியான உடனே இருக்குது. நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், நைட் டைமில் இது வந்து பாரா செயல்பட்டு இருக்கு போல இருக்குது. ஃபுல்லாக சரக்கு சைடிஸு இதெல்லாம் ஒரு பழங்காலத்து ஒரு இதெல்லாம் ஒரு ஞாபகத்தமாக வச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. சரக்கு பாட்டிலு இந்த பாருங்களேன், சரக்கு பாட்டிலு. மேலெலாம் ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. இந்தமாரி இடத்த தஞ்சாவூர் அந்த அரண்மனையாடா, மெயின் அரண்மனை தானே அது. அதில் தான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி பார்த்துருக்கேன். இப்போ தான் பார்க்குறேன். கதவுலாம் பாருங்களேன், நல்லா இருக்குது. இதெல்லாம் அந்த பழங்காலத்து பானை உடச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ வெயிட்டு, சங்கடமான வெயிட்டாக இருக்கலாம். அதெல்லாம் அப்போ இது பண்ண பாருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்க. எப்போ பள்ளியோ இல்லை, இந்த பானை வந்து இப்போதைக்கு செய்யவே முடியாது. இந்த மாதிரி பானை செய்ய முடியாது. அப்போ உள்ள எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்க. பாருங்க இந்த பானை இந்த காலத்தில் இந்த மொத்தத்தை பாருங்க, 3 லேயராக இருக்குது. செல்ஃபு இதெல்லாம் இப்போ செஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவனை செல்ஃப்லாம் இங்கே பாருங்க, செல்ஃப் வச்சுருக்காங்களே. செல்ஃபு இங்கே சாமி கும்பிட்ற அந்த உள்ளது. இது இப்போ ஏதோ ரீசெண்டாக உள்ளது போல இருக்குது. ஆனால் இடம் பயங்கரமாக இருக்கு அவனே. இது என்ன இது ஜன்னல் அந்த கதவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜன்னல் சைடு இது. ஜன்னலே ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க ஜன்னலை. பார்த்தீங்களா, இது என்னமோ அடிப்படையில் உள்ள மாதிரி இருக்குல்ல. ஆனால் அந்த காலத்தில் இருந்து மரம் அது உள்ளே ஏதாச்சும் ஓப்பனில் இடம் இருக்கா? ஓப்பன் ஸ்பேஸ் அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போய்ட்டு வந்துடும். இந்த சைடு போய்ட்டு வந்து அங்கே என்னடா கிடக்குது, பாலா. டேய், இது ஒரு எவனும் மதிக்கவே மாட்டாங்க போல இருக்காங்க. பாருங்க, உள்ளே போகிறேன். லைட் அடியேன், லைட் ஆன் பண்ணேன். இதுவாக இருக்குது, உள்ளே ஏதாச்சும் கிடக்குதான்னு முதல்ல பார்த்துக்க. இந்த இருக்குது அந்த காலத்தில் முதல்ல இந்த பக்கம் காட்டேன். இங்கே பாரு, சாப்பாடு முன்னாடியே அன்னச்சத்திரமாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ அன்னச்சத்திரமாக தான் ஆகிட்டு இருக்கு போலது. கப்பு இது என்னது, தொட்டியாக தொட்டி. அந்த அரிசிலாம் முன்னாடி சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அரிசிக்கு முன்னாடி எங்கள் நான் சின்ன பிள்ளையில் இதுமாதிரி இரும்பில் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன். நெல் தான் நெல் குடாப்பு தானே சொல்லுவாங்க. நெல் மேலேருந்து கொட்டி வச்சுட்டு மூடி வச்சுருவாங்க. இந்த எங்கள் லைட் அடி இந்த இதில் இதை மூடி வச்சுருவாங்க. எந்தளவுக்கு இதை மூடி வச்சுட்டு அப்போ தேவையானங்கிறப்ப இப்படி கீழே அந்த கையோட்டி எடுத்துப்பாங்க. இன்னும் அந்த இது இப்போ யாராலும் யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. அந்த இதெல்லாம் கிடக்கு, நெல் மணிலாம் அப்படியே இருக்கு. வரும் கையை நெல் மணிலாம் அப்படியே தான் கிடக்குது. என்னோட சூட்கேஸ்லாம் கிடக்குது. யாரோ தங்கி இருந்திருக்காங்க. சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பாம்பு இருந்தால் எனக்கு கடிக்கிறதுக்கா?
தான் வச்சிருக்க போகிறாங்க. இருக்கிற எல்லாத்தையும் சேதப்படுத்துறாங்க. தெரியுதா மேலே பயமாக இருக்கு வேற. இது பாப்பமா, ஐயோ வேணாம். மேலே அங்கே பாருங்கள் செவுரெலாம் பிடுங்கிட்டு நிற்கிது. இழுத்த உண்மையிலே செவரோடய வந்துடும் போல இருக்குது. அதெல்லாம் அடுப்புற சூப்பராக இருக்குல்ல. இது வந்து அந்த துளசி மாடம்பாங்களே, துளசி மாடம். இதில் வந்து அந்த காலத்து பெண்கள்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு சுற்றி சுற்றி வரத்துக்கு துளசி மாடம். இங்கே இந்த சைடு போயிட்டு அப்போ அப்படியே வரும். நல்லா இருக்குது. இந்த பாருங்களேன், அந்த காலத்தில் தங்கியிருந்த இடம் தான் இதானா. ஆடுலாம் கட்டி போட்டிருக்காங்க கயிறு. உள்ளேயே பாட்டிலெலாம் கிடக்குது. இங்கே அதே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இது பழைய இது. இப்போலாம் இருக்கா என்னன்னு தெரில. இந்த இது பேர் நான் உரல் தானேடா, உரல் தானே இது பேர், உரல். இதெல்லாம் இப்போலாம் இருக்கானுட்டு அங்கே அது உள்ளே போயிட்டு வந்துடும். லைட் அடி, லைட் அடி. இந்த சைடு காட்டு. இந்த சைடு அந்த காலத்தில் வந்து விளக்கு வச்சுப்பாங்கள்ல, விளக்கு. அதான் வரிசையாக கீழே அங்கே பாரு எவ்வளோ டயர் கிடக்குது பாருடி. இது குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவனை. இது என்னடா அது உள்ளே போயிருக்கு வேறு. மோஸ்ட்லி இது இப்படி இருக்குல்ல, உள்ளே வச்சு சுரங்கம் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ரொம்ப டக்குன்னு உள்ளே போயிடும். எனக்கே பயமாக இருக்குது. இடத்த பார்த்தாலே இதாக இருக்குது. கூழாங்கல்லடா அது, கூழாங்கல் தானே. எடு உருளைக்கிழங்குடா. உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு தான் உனக்கு இங்கே இருக்கா? கூழாங்கல்லா? ரெண்டு கல். கிணறு பார்த்தீங்களா, கிணத்துல கூட இது இருக்குது. எனக்குலாம் கிணறோட ஹைட்டை பார்த்தாலே பயம். எப்பா என்னோட போய்கிட்டே இருக்கு. ஒப்பாடே வா இந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம். கதவு மூடி இருக்காங்க, போக முடியுமா நினைக்கிறேன். டே வாடா. இது வந்து அந்த தண்ணி அதுலேருந்து அரிசியில் கொட்டுறது தண்ணி அதை இறக்கிறது தானே. அந்த காலத்தில் உள்ளவங்க நல்லா வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா இந்த ரவுண்டுகள், இந்த சப்பட்டைக்கல் இருக்குல்ல, சப்பட்டைக்கல்லாம் முடிஞ்சு போய் 100 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சப்பக்கல்லாம் பயன்படுத்தியே ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த வீடு ஃபுல்லாமே அப்படியே சப்பக்கல்ல தான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து அரண்மனை அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சத்தியமாக அதெல்லாம் தெரியல. ஆனால் கொஞ்சம் நல்லா வசதியானவங்க தான் இந்தமாதிரி வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா கல் சப்பக்கல் இந்த போட்டு யூஸ் பண்ணியிருக்குது. ராஜாலாம் வாழ்ந்தாங்களான்னு தெரியல. இதில் எல்லாமே பூடி தான் இருக்குவா. இந்த இடம் மட்டும் மேலே டாப்பில் போகிற மாடி இருக்குடா. அவனு இதுக்கு மாடி இருக்குது. இவனு மாடிக்கு போகிற வழி எங்கே இருக்குது? மாடிக்கு போகிறது ஏன் மாடியில் போனால் அங்கே போய் எல்லாம் பிடுங்கி நிற்கிது. மாடி போனால் இங்கே கீழே விழுவ போகிறோம். வா அங்கே எங்கே போகிற? லாக்கில் அது கொடு. வேணாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எத்தனை வருஷம் எனக்கு அது தாப்பாலாம் போட்டிருக்காங்க போகிறேன். அதான் இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள தாண்டா அவனை 100 அந்த வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். சரி பாவா சார்ஜ் இல்லைன்ட்டு. மேலே ஃபுல்லாக அப்படியே இது செடியெல்லாம் முளைச்சிருக்கு. செடி கொடியெல்லாம் இருக்குது. லைட் அடி. ஒன்று எப்படி வந்தான்? இது உள்ளவா? என்னடா இது உள்ள எப்படி இருக்கு? சலூன் கடையில் பண்ணிப்பாங்க போல். மேலடாடே அணில்னு நினைக்கிறேன். இது ஜன்னல் கம்பியை பற்றியா இல்லையா? கட்டையா இது கம்பியா? அவரு கட்டை தானே. டேய் என்னமோ இருக்கும் போல இருக்குடா. இல்லை வவ்வால் தான். வவ்வால் நிறையா இருக்கு. பாம்பு கிம்பு இருக்கு, பார்த்து போ. அது கல் சரிஞ்சு போய் கிடக்குது பிள்ளை. வா அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு பார்த்தியா? இது உள்ளே கீழே வச்சும் பள்ளமாக போகுதா என்னன்னு தெரியல. நான் உள்ளே இறங்கியிருக்கு. செங்கல்லாம் சப்பக்கல் சொன்னேன். இந்த சப்பக்கல்லாம் அப்போ உள்ளது. இப்போ உள்ளலாம் சப்பக்கல்லாம் வராது. இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெண்டெல்லாம் பாரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஜன்னல் நடுப்பதில் அந்த கட்டையெல்லாம் காணும். இது வாசல் தாண்டா. அவனை அந்த முன்னாடி உள்ளவங்களாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. கீழே குனிஞ்சு போகிற மாதிரி. ஏப்பா இது தேவையில்லாத குப்பையாக நதைஞ்சு கிடக்குதுடா. உள்ளே பார்த்துக்கோ. கண்ணாடியை உடச்சி போட்டிருக்கானுங்க. இது என்னடா இது வந்து உள்ளே ஏதாச்சும் கை விடுற மாதிரி இருக்கான்னு பாரு. மேலே
இல்லை 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 சாமி கும்பிட்ற இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷத்துல போய் சாமி கும்பிட போகிறாங்க. ஆமாம், சாமி அந்த ஓரத்தில் வச்சு மேலாம் இதுவாக இருக்குது. கீழே அந்த சாமி வச்சு கும்பிட்டாலும் கும்பிடுவாங்க. இல்லை போய்ட்டு தான் வரணும். அப்படியே அங்கே போகணும், அந்த பக்கம். அதான் அப்படியே தான் வரணும். இது என்னடா இடம்? இது நம்ம வந்த இடம் தான். ஓ ஆமாம் ஆமாம், அந்த இடம் தான், அந்த இடம் தான். அது கதவு ஓப்பன் பண்ண முடியுதா பேர்? இதுதான் அடுப்படி. அப்போ உள்ள அடுப்படி கண்டிப்பாக. அதான் ஒரு எவ்வளோ பெரிய அடுப்படி இருக்குது. அந்த மண் அடுப்பு நிறைய பேர் சமைச்சு சாப்பிடலாம். அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கும். கல் நல்லா சரியான ஸ்ட்ராங் இருக்குது பற்றியா? இல்லை இப்போ கூட அவனுக்கு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவனு ஓப்பன் பண்ணி பேர். இதில் வந்து அந்த இல்லை லாக் பண்ணியிருக்காங்க. லாக் ஆகி இல்லை மேலே இது போட்டிருக்காங்க பேர். இல்லை மேலே இது போட்டிருக்காங்க பேர்றா. லாக் பண்ணி வச்சுருக்காங்களாம், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது போட்டு இதான் மாடிக்கு போகிற வழி. மாடிக்கு போகிற வழி போலதுக்கு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க? கீழே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. வெல்ட் அடிச்சிட்டாங்க, ஓப்பனே பண்ண முடியாது. ஆமாம். இதான் மாடிப்படி, ரொம்ப சின்னோண்டா இருக்குது. கேமரா வச்சு காட்டேன். எங்கே இருக்குது தெரியுமா? அதில் அதான் மாடிப்படி தான். ஆமாம், மாடிக்கு டாப்பில் போகிறது. அதான் மேலெல்லாம் உடஞ்சி விழுந்ததுக்குள்ள மோஸ்ட்லி அதான் மாடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அப்படி வச்சுருந்துருக்கலாம். சரி வெளில அந்த பக்கம் கேட்டு மாதிரி இருந்துச்சுல, போய் பார்ப்போம். இது உடஞ்சிச்சா? மெயினுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது அந்தளவுக்கு ஒன்றும் தூரமாக தெரியல. இது குளம். அந்த எங்கே இந்த கட்டடத்துக்கும் பக்கத்துலேயே இது இருக்குது, குளம் இருக்குது. அப்போல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. முட்டை ஓடு ரொம்ப அழுக்காக்கி வச்சிட்டாங்க. அங்கே ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் தான். அதான் மாடிக்கு போகிற வழி இது. இல்லை நல்லா இருக்குண்ணா. ஏஸ் பக்கத்தில் இந்த குளம் நல்லா பெரிய குளமாக இருக்குது. குளம் தானா இது? குளம் தான், நல்லா பெரிய குளமாக இருக்குது. இங்கே ஒரு பள்ளத்து பாம்பா அப்படி பார்ப்பா. அந்த கதவு ஓப்பன் பண்ண முடியாமல் இல்லை, அது இப்படியே தான் வருது. உள்ளே அப்படியே போக முடியாதுடா, இவ்வளோ குப்பையாக இருக்குது. டேய் எங்கடா போகிற? டேய் என்னடா இது? டேய் சட்டை பேண்ட்லாம் கிடக்குது. டேய் என்ன வாடகை யூஸ் பண்ணுறாங்க? இது என்னடா இது? இது மனுஷ சட்டை உரிப்பு. சரி வா இதுக்கு மேலே வேணாம். இப்போ டேப்பெல்லாம் கிடக்குது பாருடா. சீப்பெல்லாம் கிடக்கு. சீப்பா ஏதாச்சும் தங்கியிருப்பாங்க. அவனை அந்த முடியாதவங்க அந்த மாதிரி தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, அதுதான் நான் தேடுறேன். அந்த அவங்க போக முடியாத பேர். போகலாம். இந்த கதவு தான் ஓப்பன் பண்ணி. இங்கே போய் எல்லாத்தையும் லாக் பண்ணியிருக்காங்க பேர். நாளைக்கு கோயில் தான். அதுக்கப்புறம் மேலே நந்திலாம் நிறையா இருக்குது பேர். இவ்வளோ நாள் கோயிலை தேடினேன், இதுவே கோயில் தானே. கோயிலுக்கு போகிற வழி கேரளாவில் உள்ள கல் இதெல்லாம். அந்த அரிசி அதுவா? பாறை நம்ம இதில் இருக்காது. பாறை தானே, டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடையாது. கேரளாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வரேன் இதெல்லாம் வந்துட்டு இதில் செஞ்சுருக்காங்க, கருங்கல்ல. இது என்ன பில்டிங்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ உள்ளது. அங்கே இருக்கு போடுற கோயில். அவ்வளோ போகலாமான்னு தெரியலையே. தெய்வ கோயில். வா அந்த போய் பார்ப்போம். வா வா அப்படியே அந்த பக்கம் இருக்குது பாதை. ஏன் ஃபுல்லாக இதுவாக இருக்குடா. வந்துருக்கா? இதுக்குள்ளே எப்படி போகிறது? இது உங்களில் பாதையா ப்ரோ? ஏய் பூட்டி இருக்குடா. டேய் பூட்டி இருக்குடா. பூட்டு போட்டுருக்குடா. கண்ணு இதுதான் இல்லையா? இது கோயில் தான். இது லாக்காகி தான் இருக்குது. சைடில் அந்த இதெல்லாம் பாருண்டா அவனே. ஓப்பனில் தான் இருக்காடா. முள்ளு செடிடா, முள்ளா இருக்குடா.
எல்லாம் பொண்ணு ட்ரைண்ட் ஆகணும். சூப்பராக இருக்கடா. என்ன சாமி இது? பெருமாளா? பெருமாளா இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. அம்மன் சாமி மாதிரி வந்தாங்க. இங்கே ஒன்று இருக்குப்பா. இது உள்ள வள மாதிரி. அதான் உள்ள அந்த இதெல்லாம் தங்குறது மாதிரி தான். இதெல்லாம் அந்த காலத்து கோயில் நிறைய கோயில் எப்படி இருக்கும். இப்படியே சுற்றுவோம். கோயில் இப்படி தானே சுற்றணும். அவன் போக வழி இருக்கா? எப்பாடி கோயில் பின்னிடு கோயில் இருக்குடா. இல்லை இதோட பின்னிடு கோயில் இருக்கு பேர். கீழே பார்த்தனடா. ஏன் கோயிலுக்கு நிறைய பாம்பு நிற்கும். ஏய் என்ன தெரியாது. பார்த்தாலே பாம்பு கொண்டு மாதிரி தான் தெரியும். பாம்பு கொண்டு தான் இருக்கலாம். ஏதாவது ஆனால் பண்ணாங்கன்னா கலங்கா பாம்பாக இருந்தால் சரி. நீ ஃபுல்லாகவே தெரியலடா அவனை. கோயில் தான் சொன்னேன்னா பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. இதோட சிலையெல்லாம் வரேன் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ கூட சரி பண்ணி வைக்கலாம் தெரியுமா? இப்போ செதுக்கி வச்ச சிலை தான் நினைக்கிறனாலாம் புதுசாக இருக்குது. இதோ பாரு. அதான்டா சிலையெல்லாம் புதுசாகவே தான்டா இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்துட்டேன். புதுசாக தான் இருக்குது. டேய் என்னடா இது இவ்வளோ இப்போ பள்ளமாக இருக்குது. பயங்கரமான கோயிலாக இருந்துக்குடா அவனை. பயங்கரமான கோயிலாக இருந்ததுக்கு. போய் பார்க்கலாம். இது பார்த்தாலும் பயமாக இருக்குது. நவக்கிரகம் இல்லை, வேறு என்னமோ இருக்குது. வேறு என்னமோ இருக்குது. இதுவும் தெரியலடா. உள்ளே ஒன்றுமே இல்லை. அவனே சாமியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கடா. அது ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஒன்றும் இல்லை. இப்போ உள்ள கூட இந்த மாதிரிலாம் கட்ட முடியாது. அவ்வளோ அழகாக இருக்காங்க. கீழே குடிச்சிக்கிட்டே தான் பரவாயில்ல. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. எப்போ இது ரத்தம் கொசு கடிச்சிச்சு. இந்த கோயில்லாம் சரி பண்ண நினச்சா எப்படியோ சரி பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தான் புரியல. புதுசு புதுசாக நீங்கள் கோயில் கட்டணும் ஆசைப்படுறீங்க. இருக்க கோயிலை நீங்கள் முதல்ல சரி பண்ணி வச்சுக்கலாம். படிக்கட்டு. ஆமாண்டா. டேய் உள்ளெல்லாம் போகாத. இல்லை படிக்கட்டு தான்டா. ஐயோப்பா முள்ளுடா. கோயிலுக்கு போகிற வழியா? இல்லை போ. சாமி தான் லைட் ஆன் பண்ணு. அப்பா ஆமாம் கோயில் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடும். எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கதவுலாம் உடஞ்சி போய் கிடக்குது. வா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடும். லைட் ஆன் பண்ணிக்கிறேன். வவ்வாலடா. உள்ள ஒரு சிலையும் இல்லைடா. எல்லா சிலையும் எடுத்துட்டாங்கடா. உள்ள சிலை எதுவுமே இல்லை. ராஜி திவ்யா உங்கள் காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ராஜி திவ்யா பழங்காலத்து கோயில் எழுதிருக்கீங்கடா. ஏன் மாடி போய் பார்ப்போமா? சுண்ணாம்பு மேலே போய் பார்ப்போமா? டேய் இந்த மரத்தை போடுறா. மரமே கதவாக இருக்கு. அது பில்டிங் உள்ளாரே போயிருக்கு. இதெல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து இதே ஒரு இதாக வந்து மதிக்கலாம். ஆனால் யாரும் இது பண்ண மாட்டாங்க. நல்லா இது பண்ணலாம். ஃபுல்லாக யூடியூபர் மட்டும்தான் வந்துட்டு போகிறாங்களே தவிர மக்கள் ஒரு ஆளும் வரல. மாடி போய் பார்ப்போமா? இதெல்லாம் இதுதான் சுரங்க பாதையா? எதிரா இது? ஆமாண்டா நூறுரா. இதுதான் சுரங்க பாதை. டே ஆமாம் இங்கே வர படிக்கட்டு இருக்கு. டே காட்டுறா படிக்கட்டு தெரியுதா? சுரங்க பாதை தான்டா அவனை. ஆனால் கோயில் எப்படி சுரங்க பாதை இருக்குன்னா கோயில் ஓ இங்கே கட்டு கீழே கட்டு. என்ன இது? பஞ்சு கல் ஏன் சுரங்க பாதை மூடி வச்சதுக்கு எதிராது? இங்கே நந்தி இருந்திருக்கணும்.
இங்கே நந்தி இருக்குன்னா கண்டிப்பாக உள்ள சிவன் தான் இருக்கும். சிவனா? சிவன் தான், சிவன் கோயில் தான் அது. இந்த வாட்டி சீடி வச்சுருக்காங்க பாரு, சீடி வச்சுருக்கானுங்க பாரு, சீடி வச்சுருக்காங்க பாருங்க. அது என்ன ஏதோ திருவிழா போடணும்னு நினைக்கிறேன். வா உள்ள வா. சாமி இருந்த இடம், ஆனால் சாமி இல்லை இப்போ. கட்டுறா வவ்வால் நிறைய இதுக்கு. நீ வா, நீ வெளில வாடா டேய். யாரும் வந்துடாதீங்க. சுரங்கத்துக்குள்ளே போமா, சுரங்கத்துக்குள்ளையா? காட்டு இன்னொரு தடவை சுரங்கத்தை. கோயிலுக்குள்ள போய் சுரங்கம் இருக்குன்னா என்ன கிடக்கு? நம்ம பிளாஸ்டிக் போடுறது உள்ள இங்கேருந்து தூக்கி போட்டால் கூட உள்ளே தான் போகும். அது எவ்வளோ மெல்லிசான இதுவாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு மாடிக்கு தான் போக முடியல. எதையாவது பார்த்து லே பைத்தியமே பண்ணா நீ வா. டே உள்ளே பாம்பு இருக்க போகிறா பைத்தியம். வீடியோ ஆன் பண்ணியா? நான் போகிறேன். இங்கே பாரு, அப்படியே எங்கேன்னு திரும்பி பாரு. அங்கே கீழே எங்கே ஃபஸ்ட்டு படியில் என்ன திரும்பி பாரு. இது வரேன். அம்மா லைட் வேணுமா? அந்த எவ்வளோ படி, எத்தனோடா படி இருக்குது. படி ரொம்ப சின்ன படி, நின்று மாட்டிப்பேன். அப்போ உள்ளவங்களாம் எப்படி ஏறி இறங்கியிருப்பாங்கன்னே தெரில. உள்ளே அப்படி என்ன அதுக்குன்னு அப்படியே பாரு, அங்கேருந்து பாரு. உள்ள ஒரு இடம் தான் இருக்குது. இந்த சுரங்க பாதை இல்லை. இந்த ஓ, ஒரு வீடியோ இருக்கு. வரியா? உள்ள வீடியோ ஒன்று ஏறேன், நான் வரல. இந்த வரேன். என்னால் கை இது உடஞ்சிருக்கு, ஏற முடியாது. கொடு. இந்த ஹாண்டில் தானே இருக்கு. இங்கே பாருங்க. வா, போதும் வா. இது வந்து சுரங்கம் இல்லை, கீழே இந்த சாமியோட ஜாமான்லாம் கீழே வச்சுருக்காங்க. அதான் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். இந்த அந்த சாமியோட ஜாமான், அந்த நகையெல்லாம் இருக்கும்ல. இப்போ அது உள்ள இறங்கியாச்சு. படியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. படி அங்கே நின்று கட்ட நின்று அங்கே பாரு, மோ சைஸுக்குடா படி. உள்ள அந்த தான் சாமியோட நகை இதெல்லாம் இருந்திருக்கும், மறைச்சி வைக்கிறதுக்காக இதெல்லாம் இருந்திருக்கும். அதோட கரெக்டாக நிற்க இருக்குங்களா? ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது படி. செவ்வா ஏறுவா, உள்ள மூச்சு இது பண்ண முடியாது. கையை எப்படி எப்பலாம் இறங்கி ஏறியிருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்க, இதுக்கு இடையில இது ஒரு கேப். அதான் அந்த பக்கம் உள்ளது அப்படியே ஃபுல்லாக மூடிட்டாங்க அவனை. அப்போ உள்ள ஜென்ரல்ஸில் கல்லுலேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க போல. டேய் கல் இல்லைடா அவனை, இது பாறைடா, தள்ளி விடுற மாதிரி. அதான் பாறை இப்போ தள்ளி விடுற மாதிரியே இது பண்ணி வந்திருக்காங்க. கை எப்படி எப்படியே போ. இதுதானே மாடிப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி வாங்க, அவ்வளோதான். இந்தமாதிரி கோயில்லாம் முடிஞ்சால் கொஞ்சம் அந்த சரி பண்ண பாருங்க. எல்லாம் பயங்கரமான கோயிலாக இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதா? வேர்த்து விருவத்தின் இருக்கான். ஒரு ஃபேன் கூட போடாமல் போயிருக்காங்க. இந்த கதவே பாருங்க, எத்தனை வருஷம் கண்டிப்பாக பழையமான கதவு. இவ்வளோ மொத்தம் பாருங்க, எப்படி இருந்தாலும் ஒரு 2 இன்ச்சு திக்னஸ், 2 இன்ச்சு 3 இன்ச்சு திக்னஸ் உள்ள கதவு. இவ்வளோ மொத்தமான கதவு. இது ரொம்ப பழமையான கோயில். இது எல்லா இதுலேயும் உள்ள சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இந்த கோயிலையும் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே இது ஃபுல்லாமே இதுதான். இது எதுவுமே சிமெண்ட் கிடையாது, எல்லாமே வந்து சுண்ணாம்பு வச்சு செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது என்னது பாறை வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் கிளம்புறோம். மாடிக்கு தான் போகிற மாதிரி. மாடிக்கு தான் போகிறதுக்கு அந்த வழியெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. மாடி அந்த பக்கத்தில் வீடு இது வந்து கோயில் பக்கத்துலேயே இது பண்ணியிருக்காங்க. அது அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு எனக்கு தெரியல. கோட்டையாக இருக்கும் இது, கோட்டையோட கோயிலாக கூட இருக்கும். சப்பக்கல் இருக்கிறதுனால நான் கூட இப்போ புதுசாக உள்ளதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த கோயிலில் கூட இந்த பாருங்களேன், சப்பக்கல் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பழசு தான், ஏன்னா கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா சுண்ணாம்பு வச்சு தான் செஞ்சுருக்காங்க. சுண்ணாம்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுதான். ஆனால் இந்த கல் நல்லா மிஷின் கட்டிங் மாதிரி இருக்குது பாரு. இவ்வளோ எப்படி கட்டிங் பண்ணியிருக்காங்க பாரு, சூப்பராக கட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த சிலையெல்லாம் பாரு, சிலையெல்லாம் சரியான ஒரு சூப்பராக இருக்குது. யாரும் இது கண்டிப்பாக இதுன்னே நம்ப மாட்டாங்க, செஞ்சதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. ரொம்ப செஞ்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. மிஷின் கட்டிங் அந்த பாருங்க, செவ்வரெல்லாம் பாருங்களேன், அந்த இதெல்லாம் பாரு, மிஷினில் தான் செஞ்ச ஊரில் இருக்காது. மிஷின்லாம் இல்லை, அதெல்லாம் சுண்ணாம்புல பண்ணுது. இப்போ மிஷினில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்பயே செதுக்கியிருக்காங்க. பாறையே செதுக்கிறவங்க சுண்ணாம்பு செதுக்க மாட்டாங்களா?
சரி அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இதில் நான் ஏதாச்சும் கொஞ்சம் 100 வருஷம் 200 வருஷம்னு சொன்னால் அது எனக்கே கண்டிப்பாக தெரியல. அது உங்களுக்கு சப்போஸ் இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அவ்வளோதான், நாங்கள் இதுலேருந்து கிளம்புறோம். டாடா சொல்லிடுறேன். பாய். அடுத்த இதில் அப்படியே லைக் ஷேர் அதையும் சொல்லிடு. அடுத்த கோட்டையில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அப்போ என்னடா எனக்கு வந்து போச்சு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான். உள்ள கையெல்லாம் கொசுலாம் கடிச்சு கையை வீங்கி போயிடுச்சு. மாடிக்கு மட்டும் போயிட்டு மாடிக்கெலாம் இதுக்கு மேலே முண்டே மூட்டு போ. மாடி பூட்டி வச்சுருக்காங்கடா அவனை. போக முடியாது. நீ கோயில் சொன்ன கோயில் இங்கேயே தான் இருக்குது. மாடியில் ஒன்றுமே இருக்காது அவனை. உள்ளேயே பீர் பாட்டிலாம் உடச்சி வச்சுருக்காங்க. சரிவா, நல்லா கதவு திறக்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னா இந்த கதவு கட்டுறா. இங்கே பாடுறா, சரியான வீட்டுறா. இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் இந்த கோட்டை கதவு மூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ உள்ள கதவு மாதிரியே இருக்கு. இதில் பேர் அப்புறம் இதெல்லாம் தமிழ் பசங்க பேர் தான் எழுதியிருக்காங்க. நல்ல பசங்க இருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் தேடவே தேவையில்லை. அந்த மெயின் ரோடு, அந்த மன்னார்குடி மெயின் ரோட்லேருந்து உள்ளார வந்தாலே இதுக்கு மெயின் ரோட்டில் ஸ்டார்டிங் அந்த பைபாஸை மேம்பாலம் இருக்குது. மேம்பாலத்துக்கு கீழே வந்தீங்கனாலே அங்கேருந்து பார்த்தாலே இது மேம்பாலத்துலேருந்து பார்த்தாலும் தெரியுது, கீழே இறங்கி வந்தாலும் பார்த்தா நல்லா தெரியுது. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நிட்டு அவ்வளோ பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்கான். இல்லை, இன்னும் இருக்குது. இதோ என்ன இருக்குது அந்த பக்கம் ஏதோ ஒரு இது இருக்குது, வளைவாக இருக்குது இடம். இன்னும் எவ்வளோ இருக்குது. இன்னும் இடம் கோயில் இதோட முடிஞ்சிருச்சுங்களா? இல்லை, இன்னும் இருக்குது. வாங்க, கோயில் முடிஞ்சிச்சு. பக்கத்தில் வேறு என்னமோ கட்டியிருக்காங்க. போய் பார்ப்போமா? அதான் இவனே அது வந்து சத்திரம்னு நினைக்கிறேன். சத்திரத்தில் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு இந்த கோயில் இது பண்ணுவோம். அந்த சாப்பாடு போலருக்கு அது என்னன்னு தெரியல. போய் பார்ப்போமா? யாருக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்தமாதிரி பெயிண்ட் அடித்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நல்லா யூஸ் ஆகுது. இது என்னடாண்டா? இது பாரு, என்னடா இது? உள்ள என்ன கிடக்குது? ஊரு அப்போ உடஞ்ச இது போல. அப்போ உள்ள டிராயிங்கு அங்கே போனேன். கதவு மாதிரியே செஞ்சுருக்காங்க, ஆனால் அது கதவு கிடையாது. கதவு இல்லை, அதெல்லாம் இப்போ செஞ்சதாக இருக்கும். அது இதில் செஞ்சுருக்காங்க. இவர் அதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் பாரு, கதவு இதெல்லாம் வந்து கதவுல போமா? மேலே என்னடா இப்படி உடஞ்சி கிடக்குது? இங்கே போடுறா, நான் பிடிச்சி இழுக்க போயிட்டேன் இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. உள்ள நாய் குட்டி போட்டிருக்கடா. உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எடுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறையா எடுக்கலாம். நீங்கள் இது உள்ள பதுவா மழை பெஞ்சதுல அதுக்குள்ளே ஏதாவது கிடக்க போகுது. நாய் குட்டி போட்டுருக்குதா அந்த போய் நேரா? ஆமாம், இங்கே ஒரு கிணத்துக்கு போடுறா. கிணறு இங்கே ஒன்றுக்கு போய் இது என்னவா இருக்கும் உங்க அந்தாண்ட கோட்டை? அது ஒருவேளை அதில் சாப்பாடு சமைச்சு இதில் போடுவாங்கன்னு என்னன்னு தெரியலையே. ஏய், நாய்க்குட்டிலாம் அழகாக இருக்குடா அவனே. இப்போ பெரிய நாய் தான் இப்போ நம்மளை பார்த்து கத்திட்டு ஓடுனுச்சு. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஏய், இங்கே ஒன்று இருக்குறா. 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 3 2 5 5 6 7 8 9 நாய் இருக்குது. நான் பார்த்துட்டேன். இது கண்டிப்பாக இதெல்லாம் ஓம்பிட்டு வருதுங்க. எனக்கு என்னமோ இதுதான் அரண்மனையாக இருக்கும்னு தோணுது. ஆமாம், அது கோட்டை, கோயில், உள்ள லைட் அடி. 3 பக்கம். ஏய், உள்ள லைட் அடி. உள்ள இதெல்லாம் சவுண்ட்லாம் இருக்குது. அடி இவ்வளோ ஒப்பாலுகளே. எவ்வளோ ஒப்பால் பறந்துட்டு போறீங்க? எவ்வளோ ஒப்பால் போகுது? டேய், டேய் வாடா. என்னடா இவ்வளோ பவால் வந்துக்கிட்டே இருக்கு? தொங்குதா இன்னமும்? ஏ, கீழே காட்டு. காட்டு காட்டு, இந்த லைட்டை காட்டு. ரைட்டு, இது என்னமோ சுரங்க பாதை தான். இந்த இடத்துல இதுவும் சுரங்க பாதை போல. இந்தவங்க காட்டு, இந்தவங்க காட்டு. இந்த இருக்குது.
அதுக்கு மேலே இருக்கு. அதான் சுரங்க பாதையாக இருக்குண்டா இந்த அதுக்கு மேலே ஒரு இடம் மண் உள்ள அமுங்கி இருக்கு பத்தியா இருக்கேன். கீழே பள்ளமாக இருந்து கூட டக்குன்னு உள்ளே போயிருக்கலாம். மேலே ஒரு இடம் இருக்கு. ஆனால் அங்கே என்னன்னு தெரில, மாடி போல அது மேலேயா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த அரிசி அந்த மாதிரி தானியத்தெல்லாம் வச்சு சேவ் பண்ணி வைக்கிற இடமான்னு தெரியலையே. இங்கே போடுறே அந்த சுரங்க பாதை இங்கே வருது போயிரு. இங்கே வர்ற என்னடா இது என்னென்னமோ நாய்கிட்ட சேஃப்டியான இடம் தான். மழை வரது ஏலி உள்ளே விட போகுது. நீ தான் நடக்காது இதில். நம்ம அங்கே பார்த்தா சுரங்க பாதை தான் இது உள்ளே வந்துருக்கு போல. ஆனால் மேலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. மாடி போகக்கூடாதுன்னு எல்லாம் உடஞ்சிருக்குது. அந்த மாதிரி பள்ளம் நடக்குன்னு உள்ளே போயிருக்கு போயிரு. வா வா. ஆனால் இதுவே இந்த யூடியூப் டேய் கல் உள்ளே விட போகுது இவனை. அவ்வளோதான். இது சும்மா இல்லை, இது சும்மா ஒரு இடம் தான். ஈரமாக இருக்குது. வா இந்த சுரங்க பார்த்தா இப்படியே போய்ட்டு அந்த பக்கமாக வருது கொடுக்க. அப்படியே தான் வந்து இந்த பக்கமாக வருது. நாய்க்குட்டில் நம்மளை பற்றி பயந்துட்டுருக்குங்க. இது ஃபுல்லாமே அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் நாய்க்குட்டி. பாவம் நாய்க்குட்டி. நான் ஒளிஞ்சிருக்கேன். பயந்து ஒளிஞ்சிருக்கு. இங்கே போயிருங்க மேலே ஃபுல்லாக வவ்வால் தான். வவ்வால் கூட்டம். வவ்வால்லாம் வந்து நம்ம இப்போ கட்டுற பில்டிங்லாம் இருக்குது. 5 6 7 8 நிறையாவே இருக்குடா. 9 ஜாக்கிரதையாக இருக்கும். யார் இந்த பாரு எப்படி உளுந்துருக்கு பாரு இடிஞ்சு. டேய் இங்கே பாரு. டேய் எங்கேயும் உளுந்துருக்குடா. இங்கே ஒரு சுரங்க உள்ள அதான் சுரங்க அதே சுரங்க பாதை தான். ஆனால் நேராக போதான்னு பாரு. லைட் அடி. லாக் ஆகிருக்கு லாக் ஆகிருக்கு. இல்லை 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 இந்த பக்கம் அந்த கோயிலுக்கு தான் போகுது. இல்லை இல்லை கோயில் வந்து அதோட ஜாயிண்ட் ஆனது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, நீங்கள் வா. நீ கீழே உந்துட போத. இது வந்து அதோட ஜாயிண்ட் ஆனது. நல்லா இருக்கு. அப்போ இன்னமும் இந்த வீடியோ முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஏன்னா நம்மளும் நடக்கிறதுக்கே மூச்சு வாங்குது. வயசாகிடுச்சாடா. அந்த கீழே கல்லில் தான் படிச்சிருக்காங்க. எல்லாமே கல். இப்போ தெரியுதா எவ்வளோ பெரிய அரசனே வாழ்ந்தாலும் கடைசியில் இப்படி தான். அவன் வாழ்ந்த இடத்துல வேறு யாரோ நாய்க்குட்டி பூனைக்குட்டி இப்படி தான் வாழும். இந்த மரத்தை பற்றியா டிஃப்ரெண்ட்டு எப்படி பிடிச்சிட்டு வளர்ந்துட்டு போகிறேன். இந்த மரம் எப்படி பிடிச்சிட்டு வளர்ந்துருக்கு போகிறேன். இது எவ்வளோ ஆழம் பாரு. இங்கே யாருமே வராமல் இருந்தால் அது மட்டும் நல்லா தான் இருக்கும். 4 பேர் கண்ணில் போட்டாலும் அந்த இடம் அப்படியே இருக்குது. அதனால் அந்த இடம் அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும். சரி பண்ணலாம். இங்கே போகிற மாடிப்பிடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதாக இருக்கும். இந்த நம்ம கண்ணிலேயே போடலை. இந்த மாடி பிடிக்க போயிடாது. ஏன் எல்லாம் இதுவாக கிடக்குது. கண்டிப்பாக உடஞ்சிடும். டேய் நடுப்புறே பொழந்துருக்கு பாரு பைத்தியம். நம்ம அந்த மாடிப்படியில் போய் ஏற போகிறோம். டேய் இங்கே போகிறேன். நீ பிடிச்சிக்கோங்க. அது ஸ்டாங்கு கிடையாது அவனே. டேய் இங்கே போகிறேன் விளாடாத. நீ ஸ்டாங் கிடையாது அவனே. இல்லை இது வந்து நம்ம ஆளுங்க கட்டினா பயப்படலாம். நீ அந்த ஆளுங்க கட்டலாம். இங்கே போய் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்க. காலத்தில் கட்டினது. அதனால் அதில் பயப்பட வேண்டியது இல்லை. பயப்படாமல் நீ ஏறி உள்ளே அதாவது சுரங்கம் கிடக்குது. விழுந்தினா நேராக உள்ளே போயிடுவேன். அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. பார்த்துப்போம். நமக்கு தெரியறதுக்கு முக்கியம். 4 பேருக்கு தெரியும். 4 பேருக்கு தான் தெரியக்கூடாதுன்னு. வந்தாச்சு. எப்பா பயப்படாமல் வரலாம். வா ஒரே ஒரு குறுக்கில் வழி விடுங்கோ. பக்கத்துலேயே நின்று. ஏன் மாடிக்குள்ளே செடியாக தான் போச்சிருக்கு. அந்த பைபாஸ்லேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. டேய் அங்கெல்லாம் போதே அவனே. அங்கே போயிரு. அங்கெல்லாம் பள்ளம் கிடக்குது. இங்கே போயிரு. சுரங்க போகிறதே இல்லை. உடஞ்சி உள்ளே விழுந்ததுக்கு. அதான் கோயில். டே சிவா சொல்கிற விதை கேள்றா. இது ஏதோ காட்டுக்குள்ள வந்து எடுக்கல. இந்த அரண்மனையோட மாடியில் வந்து எடுத்ததுக்கும். இது வந்து அரண்மனை, கோயில், அந்தாண்ட கோட்டை. 3 இடம். 3 ஒன்றா தான் இருக்குது. 3 சேர்ந்த மாதிரி இருக்கு. வாங்க நம்ம கீழே போயிடுவோம். முடியும். நம்ம ஏதாவது சேஃப்டி கிடையாது. உள்ள ரொம்ப நம்ம எடுத்த வீடியோ 4 பேருக்கு தெரியாமல் போயிருந்தோம். நம்ம 4 பேருக்குள்ள வீடியோவில் வந்துடும். வந்து 4 பேர் தெரியாமல் போயிடும். நம்ம வண்டியை வெளில நீங்கள் வண்டியை திருப்பி போயிடுவாங்க. வருவாங்க. ஆனால் குடிக்கிறது வரானுங்களே. குடிக்கிறதுக்கு அத்தனை பேர் வந்துருக்கானுங்களே. அவ்வளோதான். ஆனால் இந்தமாதிரி பில்டிங்கில் நடக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். எங்கே குளின் வண்டி தாங்க இது எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு தெரில. டப்புன்னு பார்த்தா உள்ளே போனாலும் போடும். ஏன்னா பில்டிங் பழைய பில்டிங். சுரங்க பாதை சொல்கிறேன். சூப்பரான பில்டிங் தானே அதெல்லாம்.
இந்த மாதிரிலாம் நான் இப்போலாம் கட்டுவாங்களோன்னா டவுட்டு. அவ்வளோதான் வந்த வழி இந்த பக்கம் இவர். ஆனால் இது வந்து கதவு கிடையாது, கதவு மாதிரியே உள்ள சிமெண்ட் இதில் சுண்ணாம்புலேயே செஞ்சுருக்காங்க. கதவு மண்ணு டேய், மழை பெஞ்சு மண்ணு ஊறி இருக்குடா. சிவா இதெல்லாம் இந்த இப்போ தானே செஞ்சுருக்காங்க அவனை. இங்கேருந்து இந்த இடத்த பாரு, இந்த இடத்துல ஒரு ராஜா நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? நான் நடந்து வருவேன், ராஜா நடை போட்டு நான் நடந்து வருவேன் ராஜா. சிவா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உள்ளது கோட்டைன்னு நினைக்கிறோம், ரெண்டாவது உள்ளது கோயில், மூணாவது அரண்மனை. அப்படியே இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து சாப்பாடு அந்த இதெல்லாம் செய்கிறதுனால அது வந்து சமையலறை அந்தமாரி அந்த சத்திரம்பாங்களே அந்தமாரி இடமா இருக்கலாம். நெருப்பு கோயிலுக்கு வரவங்களுக்கு அந்த சமைச்சு போட்டு இங்கே வந்து சாப்பாடு போடுற இடமா கூட இருக்கலாம். சோழனின் பயணம் தொடரும். இங்கே வந்து தங்குற இடமா இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ இதை பார்க்குறப்ப தங்குற இடமா தான், அந்த காலத்தில் தங்குற இடம்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் பண்ணுங்கள். சரி அவ்வளோதான் இந்த வீடியோவில் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சத்தியமாக இந்த இடத்துல நடக்கவே முடியல, முள்ளு செடி நிறையா இருக்குது, மேலே ஃபுல்லாக கிழிக்குது. சரி ஓகே.